சீமான் கட்சி நாம் தமிழர் கட்சி அப்போ தீர்மானிக்கிறவங்களாவே மாறிடுவாங்க சில பல பகுதியில என்ன சொல்றாங்க, ஒரே ஆச்சரியமா இருக்கீங்க. அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சி 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிவுல 20 விழுக்காடுக்கும் மேலாக வாக்குகளை வாங்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ச்சியா பதிவு பண்ணிட்டு வரோம். நம்ம அந்த கருத்தை மாத்தி பேச போறது கிடையாது. மாத்தி பேசுறதுக்கு நம்ம அண்ணாமலையும் கிடையாது, நம்ம சங்கிகளும் கிடையாது. நம்ம அந்த கருத்துல உறுதியா இருக்க போறோம். நம்மளே அதை சொல்லிக்கிட்டு இருந்தா அது நல்லா இருக்கா? நல்லா இருக்காது. ஒரு நடுநிலையாளர் ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் மாதிரியான ஆட்கள் சொன்னா ஓகே, ஒரு நடுநிலையாளர் சொல்றாரு, எல்லா இடத்துக்கும் மக்களுக்கு போய் சேரும். அது மட்டும் இல்லாம ஒரு முதன்மையான ஊடகத்துல சொன்னா எப்படி இருக்கும்? நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சி குறித்து தந்தி ஊடகத்துல ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்காங்க. கருத்து கணிப்புனா எல்லா கட்சிகளும் வாங்கக்கூடிய மொத்த வாக்குகளை சொல்லல, நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தல் முடிவுல எத்தனை விழுக்காடு வாக்குகளை வாங்கும் என்ற கருத்து கணிப்பை சொல்லியிருக்காங்க. அந்த காணொலியோட டைட்டில் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி பாஜகவை விட அதிகமான வாக்குகளை வாங்குமா அப்படின்னு சொல்லிதான் வச்சிருக்காங்க. ஆனா அந்த காணொலியில அதை பத்தி பேச கிடையாது. நாம் தமிழர் கட்சி எத்தனை விழுக்காடு வாக்குகளை வாங்கும், எந்தெந்த தொகுதியில எப்படியெல்லாம் அவங்க எத்தனாவது இடத்தை பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஜகவை விட அதிகமான வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாங்குமா அப்படின்னு சொல்லலை. ஏன்னா சொல்லவும் முடியாது. ஏன்னா பாஜகங்கிறது ஒரு தனி கட்சி கிடையாது. பல கட்சிகளோடு கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்க வடக்குல பாமகவை பார்த்துக்க சொல்லிடுவாங்க, தெற்குல தேவர் சமுதாயத்தின் சார்பாக ஓபிஎஸ் பார்த்துக்க சொல்லிடுவாங்க, தேவேந்திர குல வேளாளர் சார்பாக ஜான் பாண்டியனை பார்த்துக்க சொல்லிடுவாங்க. கொங்கு பகுதிகளை மட்டும்தான் பாஜக டார்கெட் பண்ணுவாங்க, மத அரசியலை வச்சு அங்க டார்கெட் பண்ணுவாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் எப்படி செயல்பட்டுருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டை வடக்கு, தெற்கு, கொங்கு, டெல்டா இப்படி 4 பகுதிகளாக பிரிச்சு ஒவ்வொரு தொகுதியிலையும் எல்லா சமூக மக்களுக்கும் பிரதிநிதித்துவம் வழங்கி எல்லா தொகுதியிலும் டார்கெட் பண்ணி மிக தெளிவாக தேர்தல் பரப்புரைகளை செஞ்சு முடிச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சிக்கு கடந்த முறை வட மாவட்டங்கள்ல இருந்த ஆதரவு இந்த முறை அதிகரிச்சிருக்கு. இந்த முறை கிருஷ்ணகிரியில நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக வித்யா வீரப்பன் அவர்களை அறிவித்ததும், அது மட்டும் இல்லாம மயிலாடுதுறையில காளியம்மாள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வட தமிழகத்துல நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்கு, அதையும் சொல்லியிருக்காங்க. தென்காசியில கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 3வது இடத்தை பிடித்தது. இந்த முறை 2வது இடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவுல இருக்கு. அதே மாதிரி தூத்துக்குடியில திமுக 2019 பாராளுமன்ற தேர்தலில் வாங்கின வாக்கு 5 லட்சத்துக்கும் அதிகம். ஆனா 2021 சட்டமன்ற தேர்தலில் அந்த பாராளுமன்ற தொகுதி 5-6 சட்டமன்ற தொகுதி சேர்ந்ததுதான் ஒரு பாராளுமன்ற தொகுதி. அதுல திமுக சரிஞ்சிருச்சு, 4 லட்சத்துக்கு வந்துருச்சு. 5 லட்சத்துக்கு மேல வாங்கிட்டு 1 லட்சம் வாக்கு எங்க போச்சுன்னே தெரியல. அப்போ சரிஞ்சிருச்சு. திமுகவுக்கு 2021லயும் சரி, இப்ப 2024 பாராளுமன்ற தேர்தலையும் சரி தூத்துக்குடியில மிகப்பெரிய அளவுல ஆதரவு கிடையாது. ஏன்னா போலி நாடாரை போட்டிருக்காங்க. நாடார் சங்கங்கள் எல்லாம் கொதித்தெழுந்து திமுகவுக்கு எதிராக வேலை செஞ்சாங்க. அங்க நிச்சயமா திமுக படுதோல்வியை சந்திக்க போகுது. அது மட்டும் இல்லாம கடந்த 2019 பாராளுமன்ற தேர்தல் அப்போ நாம் தமிழர் கட்சியை பிஜேபியோட பி டீம் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு பொய்யான செய்தியை திராவிட தரப்பினர்கள் பரப்பினார்கள். அதையும் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்தவ மக்களும் நம்பினார்கள். இந்த முறை இப்ப நான் சொல்லக்கூடிய எந்த கருத்தும் நான் சொல்லல, தந்தி ஊடகத்துல சொன்னதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். இந்த முறை என்ஐஏ சோதனையை போட்டு நாம் தமிழர் கட்சி பிஜேபியோட பி டீம் கிடையாது என்று பாஜகவே நிரூபிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம சின்னத்தை புடுங்கினாங்க. இப்போ பிஜேபியை கையில வச்சுக்கிட்டு அண்ணாமலையை தான் இப்படி பண்றாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இவங்க இது பண்றாங்கிறத மைனாரிட்டி மக்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துறது தப்பு தான். நான் தந்தி ஊடகத்துல சொன்னதை நான் சொல்றேன். இந்த இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்துவ மக்கள் இதில் ஒரு பகுதி மக்கள் மொத்தமாக நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மக்கள் நீதி மையம் கடந்த முறை திமுக அதிமுகவுக்கு மாற்றா நான் வருவேன், பிஜேபிக்கு மாற்றா காங்கிரஸுக்கு மாற்றா நான் வருவேன் அப்படின்னு சொல்லி டிவியை ரிமோட்டால் அடிச்சு உடைச்சு 4 விழுக்காடு வாங்கினாரு. அந்த 4 விழுக்காடு ஓட்டும் இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு தான் வரப்போகுது. அப்போ 2019ல் 3.9 விழுக்காடு வாங்கிய நாம் தமிழர் கட்சி அப்படியே டபுள் ஆகுது. 16 லட்சம் வாக்குகள் வாங்கிய ஒரு கட்சி 2021 சட்டமன்ற தேர்தலில் 31 லட்சம் ஆகுது. அப்போ டபுள் ஆகுது. அப்போ 2 வருஷத்துல டபுள் ஆயிருக்கு. இப்போ 2021 2024 3 வருஷம் 31 லட்சம் வாக்குகள் வாங்கிய நாம் தமிழர் கட்சி இந்த முறை எத்தனை லட்சம் வாக்குகளை அதிகமாக வாங்கும்ங்கிறது தான் இங்க கேள்வி. இப்போ அந்த கருத்து கணிப்புல அவங்க சொன்னது ஒவ்வொரு தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சி 20 விழுக்காடு வாக்குகளை வாங்கும், 3வது இடத்தையும் 2வது இடத்தையும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த கருத்துல சற்று முரண்படுறோம். ஏன்னா சில தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி வெற்றியும் அடையும். நம்மளுடைய இலக்கு 1 கோடி.
அதுல மிக நட்சத்திர வேட்பாளர்கள்லாம் இருக்காங்க நாம் தமிழர் கட்சியில. மயிலாடுதுறையில அக்கா காளியம்மாள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிக அளவுல இருக்கு. கிருஷ்ணகிரியில வித்யா வீரப்பன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிக அளவுல இருக்கு. இன்னைக்கு காசு கொடுக்காம வட தமிழகமா இருக்கட்டும், தென் தமிழகமா இருக்கட்டும், டெல்டாவா இருக்கட்டும், கொங்கா இருக்கட்டும், யாராலையும் கூட்டத்தை கூட்ட முடியல. மாண்புமிகு பிரதமர் மோடி கோவைக்கு வந்த பொழுது கூட ஒரு தேசிய கட்சியின் தலைவர் பிரதமர் வராரு, அங்க ஆள் சேர்த்து கூட்டத்தை சேர்க்க முடியாம ஹிந்திக்காரங்களுக்கு காசு கொடுத்து தான் கூட்டிட்டு வந்து அண்ணாமலை நிக்க வச்சாரு. அந்த ரெண்டு மோடி அவர்கள் வந்து இப்படி வாகனத்துல கை கட்டிட்டே வராரு, ரெண்டு பக்கமும் பூ அள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஆள் அங்கிருந்து உடியாந்துகிட்டே இருக்கான் பூ போட்டுக்கிட்டு, ஒரே எங்க சுத்தி சுத்தி ஓடி வந்துட்டு இருக்கு. அப்போ ஆள் இல்லை. நாம் தமிழர் கட்சி இந்த கருத்து கணிப்பை தந்தி ஊடகம் வெளியிட்டு இருக்கு. இந்த செய்தியை அண்ணாமலை அவர்கள் பார்த்தாருன்னா மாரடைப்புல படுத்துருவாரு. எனவே -30% வச்சுக்கோங்க நாம் தமிழர் கட்சி. பாஜக தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி வந்து எத்தனை விழுக்காடு வாக்குகள் வாங்குவான்? நாம் தமிழர் கட்சியை விட 50 விழுக்காடு அதிகமாக வாங்குமா? என்ன ஒரு பதட்டத்தை எப்படி வளர்றாருன்னு பாருங்களேன். 50 விழுக்காடுன்னா என்ன? 4 கோடி ஓட்டு வாங்குவீங்க நீங்க. தமிழ்நாட்டு மக்கள் தொகையில 50 விழுக்காடுங்கிறாருங்க அவரு. என்னங்க அவர் பேசிக்கிட்டு இருக்காரு? உண்மையாவே சொல்றேன், ஒரு தோல்வி பயத்துல இப்படியா வளருவாரு? ஒரு தேசிய கட்சியின் தலைவர், மாநில தலைவர் இவர் வந்து வளர்றாருங்க. இவருக்கு பதிலே சொல்ல தெரியல, பதில் சொல்ல முடியாம கேட்கிற கேள்விக்கெல்லாம் வளர்றது. 50 விழுக்காடு மைனஸ் பண்ணிக்கங்கிறாரு. நாம் தமிழர் கட்சி 20 விழுக்காடு வாங்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ பாஜக எத்தனை விழுக்காடு வாங்குங்கிறீங்க? 70 விழுக்காடு வாக்குகளை பாஜக வாங்குமா தேசிய ஜனநாயக கூட்டணி. இதெல்லாம் நான் நேற்று போய் பேசின வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். கர்நாடகாவில் போன வருஷம் நடந்த தேர்தல் அப்போ பாஜக தலைவர் அண்ணாமலை அங்கே போய் ஓட்டு கேட்டாரு பாஜகவுக்கு. அங்க வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடல் ஒளிபரப்பப்பட்டுச்சு, அது பாதியிலே நிறுத்தப்பட்டுச்சு. இப்படி நிறுத்தப்பட்டு தமிழ் தாய் வாழ்த்து அவமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர் கேட்கும் பொழுது அதுக்கு அண்ணாமலை சொல்றாரு, தமிழ் தாய் வாழ்த்து பாடல் கூட ஒரு சரியான பாடல் இல்லை, அதனுடைய டியூனு அதனுடைய மெட்டுலாம் சரியா இல்லை, டியூனும் மெட்டும் சரியில்லாததுனாலதான் அந்த பாட்டு நிறுத்தப்பட்டுச்சா? அதாவது தற்கொலைன்னு சொல்லுவாங்க. 20,000 புத்தகங்கள் நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு. 20,000 புத்தகங்களை படிச்சேன்னு சொல்லி ஒருத்தர் பொய்யா சொல்றாரு. அதையும் நம்பிக்கிட்டு ஒரு கூட்டம், ஒரு சங்கி கூட்டம், அண்ணாமலை ஒரு சிங்கம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கீங்க. சரிப்பா, நான் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு இந்த காணொலி வகையில கேட்டுக்கிறேன். அண்ணாமலை பார்க்க மாட்டாரு. நீங்க இந்த சங்கிகள் இருக்கீங்கல்ல, உங்கள்கிட்ட நான் நேரடியா ஒரு சவால் விடுறேன். நான் வந்து இன்னைக்கு சொல்றேன்ப்பா, நாம் தமிழர் கட்சிக்கு கருத்து கணிப்புல இந்தந்த விஷயத்துலலாம் எங்களுக்கு ஆதரவான கருத்து கணிப்புகள் இருக்கு, நாம் தமிழர் கட்சி இத்தனை விழுக்காடு வாக்குகளை வாங்கும்னு நான் சொல்றேன். நாம் தமிழர் கட்சி பிஜேபியோட பி டீம் கிடையாது என்று என்னைய ரைடு விட்டீங்க. அதனால கிறிஸ்தவ மக்கள், இஸ்லாமிய மக்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. கடந்த முறை மாற்றா நான் வருவேன் அப்படின்னு சொல்லி நின்ன மக்கள் நீதி மையம் கமலஹாசனுக்கு கொடுத்த 4 விழுக்காடு ஓட்டு நாம் தமிழர் கட்சிக்கு தான் உழுவும் நான் சொல்றேன். மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்ட பொழுது அண்ணன் சீமானவர்கள் தொடர்ச்சியாக களத்தில் நின்று 11 நாட்கள் எல்லா மக்களுக்கும் உணவுப் பொருட்களை வழங்கி தேவையான விஷயத்துல கூட நின்னாரு. அந்த மக்களோட ஓட்டும் நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு தான் உழுவும் நான் சொல்றேன். அதே மாதிரி வீடுகள் எல்லாம் இடிக்கப்பட்டு ஆக்கிரமிப்புன்னு சொல்லி இடிச்சாங்க சென்னையில, அங்கேயும் போய் அண்ணன் சீமான் தான் நின்னாரு. அதனால இந்த மக்களோட ஓட்டும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் உழுவும் நான் சொல்றேன். இப்படி பல்வேறு விஷயங்கள்ல நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா தான் இருக்கு. திமுக தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து எதையும் நிறைவேற்றல, மதுக்கடைகள், நீட் தேர்வு ரத்து எதையும் செய்யல. அப்போ திமுக அதிமுக இது ரெண்டுமே வர வேஸ்ட், இவங்க ஒண்ணுமே செய்ய மாட்டாங்கன்னு சொல்றதோட சரி, ஒரு மாற்ற நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி புதிதாக, அதாவது 18 வயசு நிறைவடைந்து புதிதாக ஓட்டு போட வருவான்ல, அவெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஓட்டு போட்டிருக்கான் அப்படின்னு நான் சொல்றேன். இதெல்லாம் எங்களுக்கு சாதகமான கருத்து கணிப்புகள். நீங்க சொல்லுங்க, பாஜகவை சேர்ந்தவர்கள் இந்த மக்கள்ல எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, எங்களுக்கு வந்து சாதகமா இருக்கு அப்படின்னு சொல்லி எந்த கருத்து கணிப்பு சொல்லுவீங்க? நீங்க என்ன கருத்து கணிப்பு சொல்லுவீங்க நான் சொல்லட்டுமா? நாங்க ராமர் கோவில் கட்டிட்டோம், ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுவோம், பசுமட்டெல்லாம் நாங்க நம்ம சாமியா பாக்குறோம், இந்த மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. யாரு? பிராமணர்களா? ஜாதி கட்சியை வச்சுக்கிட்டு ஜாதி அரசியலை பண்ணிக்கிட்டு அவங்களோட போய் கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்க மதமும் ஜாதியும் ஒண்ணு சேர்ந்து என்னத்தை புடுங்க போறீங்கன்னு நான் கேட்கிறேன். நாங்க தற்சார்பு பொருளாதாரத்தை பத்தி பேசுறோம், கனிம வள கொள்ளைக்கு எதிராக பேசுறோம், காவிரி நதிநீர் மேலாண்மை பத்தி பேசுறோம், கச்சத்தீவு மீட்பு குறித்து பேசுறோம். நீங்க என்னத்தை பேசுவீங்க? ஆட்சி அதிகாரத்துல இல்லாத நாங்க கச்சத்தீவை பத்தி நாங்க வந்தா மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்றதுல நியாயம் இருக்கு. ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறதே பிஜேபி தான். ராணுவத்தை அனுப்புவேன்னு சொன்னாலே போதும், அவன் சிங்கள ராணுவம் விட்டுட்டு ஓடிடுவான் இங்க இலங்கைக்கு, கச்சத்தீவை விட்டுட்டு. நீங்க மீட்டெடுக்காம திமுக காங்கிரஸும் தூக்கி கொடுத்துருச்சுன்னு அண்ணாமலை பிரஸ் மீட்ல சொல்றாரு. திமுக துரோகம் செஞ்சிருச்சு, காங்கிரஸ் தூக்கி கொடுத்துருச்சுங்கிறீங்க. அதுதான் பிபிசி பத்திரிகையிலே வந்துருச்சு. இதை வேற நீங்க வேற பிரஸ் மீட் வச்சு பேப்பர் வச்சுட்டு படிக்கிறாரு.
இந்த ஆண்டுல வந்து இப்படி தூக்கி கொடுத்துட்டாங்க, கருணாநிதி கூட்டணியில இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது எல்லாருக்குமே தெரியுங்க. நீங்க வந்து அதை சொல்லணும்னு ஏதாவது அவசியமா? காங்கிரஸ் தூக்கி கொடுத்துருச்சு, திமுக துரோகம் செஞ்சிருச்சுங்கிறது அதுதான் உலகத்துக்கே தெரிஞ்சு போன ஒரு விஷயம். அதை அண்ணாமலை பிரஸ் மீட் வச்சு சொல்லிட்டு இருக்காரு. தேர்தலுக்கு ₹1 பணம் இந்த அண்ணாமலை கொடுக்க மாட்டான். அப்படி கொடுத்தா நீங்க என்ன வேணாலும் கேளுங்க அப்படிங்கிறாரு. நான் அரசியலை விட்டு விலகிறேன் அப்படிங்கிறாரு. பாஜக காசு கொடுத்ததுங்கிறது எத்தனையோ காணொலியா வெளியே வந்துச்சு. இப்பயும் நான் சொல்லுங்க கேளுங்க. அடுத்த காணொலியில இணைச்சு விடுவோம். இணைச்சு விட்டு இந்த பாருங்க அப்படிம்போம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. 2 திராவிட கட்சிகளோட கூட்டணியில இருக்கு. யாரு? காங்கிரஸ். திமுக, அதிமுக, காங்கிரஸ் எல்லாம் காசு கொடுத்தாங்க. பாஜக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. கோயம்புத்தூர்ல காசு கொடுத்துருக்காங்க. ஆதாரம் என்கிட்ட இருக்கு. நான் பொய் செய்தியை பரப்பல. காணொலி இருக்கு. அப்புறம் என்ன நீங்க வந்து எதுக்கு யாருக்கு மாற்றம் வந்து பேச போறீங்க? காசு கொடுத்து அதை இன்வெஸ்ட் பண்றீங்க. இன்வெஸ்ட் பண்ணி ஜெயிச்சு வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுவீங்களா, இல்ல போட்ட காசை சம்பாதிக்க பார்ப்பீங்களா? இதையும் இன்னமும் ஒரு கூட்டம் நம்பிக்கிட்டு இருக்கு. பசுமாடு, பாகிஸ்தான் நாடு இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு போலித்தனமான அரசியல், கேடுகட்ட கேவலமான அரசியல்.